சாந்தோம் நிறைந்த நற்சபைக்கு வணக்கம். இப்படியாப்பட்ட வாய்ப்பை எமக்கெல்லாம் வழங்கிய தமிழ்நாடு இதற்கு பேர் வைக்கும். இதற்கு போகச் சொல்லி எங்களை வழி அனுப்பி வைத்த எங்கள் அன்பு பேராசிரியர் அம்மையார் சிவகாம சுந்தரி அவர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை துவங்குகிறேன். தமிழும் தமிழும் இவ்வுலகில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பாடி சிறப்பித்திருக்கிறார் என்றால், யாரும் ஊரே யாரும் கேளீர் என ஒரு கவிஞன் இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறார் என்றால், அப்படியாப்பட்ட ஒரு கவிஞர்களுக்கு யார் தமிழை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று அறிய தொடங்கினோமையானால் தமிழினுடைய வேரையும் வரலாற்றையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பின்கள நிகழ்ந்து தமிழ் மொழிக்கு இப்படியாப்பட்ட ஒரு பொருளை கொடுக்கிறது. இனிமையும் நீர்மையும் தமிழர்கள் ஆகும் என்கிறது. அதென்பதற்கு இனிமையும் நீர்மையும் தமிழர்கள் ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம். எப்படி நீர் தன்னை சேர்த்து வைக்கக்கூடிய கடன்களுக்கேற்ப தன்னுடைய வடிவமைப்பை தகவமைத்துக் கொள்கிறதோ, அதே போலத்தான் தமிழ் மொழியும் காலத்திற்கேற்ப பேசக்கூடிய அறிஞர்களுக்கேற்ப அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடலுக்கேற்ப அவர்கள் அந்த மொழியை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்து தன்னுடைய வடிவமைப்பையும் மாற்றிக்கொண்டும் தன்னை தக்க வைத்துக் கொண்டும் என பின்னர்கள் என்று சொல்லுகிறது. உலகத்திலேயே இலக்கிய நயத்திற்கு தேவையான 11 குணங்களையும் கொண்ட ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். ஆதலால் தான் இன்றைக்கும் நவீன சொல்லாடல்களில் பிற மொழிகள் திக்குமுக்காடுகின்றன. இன்னைக்கு AI என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொடங்கி பல்வேறு கட்ட செயற்கை நுண்ணறிவுகளை பிற மொழிகள் தாங்கிக் கொள்ள முடியாது திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலையிலும் தமிழ் அப்படியாப்பட்ட நவீன சொற்களுக்கு இணையாக தன்மொழியிலிருந்து சொற்களை வழங்குகின்றது என்றால், இந்த மொழியினுடைய வளமையும் ஆழமும் எப்படியாக இருக்கும் என்பதை அறிவாக சார்ந்தவர்கள் மக்கள் புரிந்து கொள்கின்றனர். நாம் பயன்படுத்தக்கூடிய சாதாரண செயலிகளுக்கு தமிழில் சொல்லி இருக்கின்றன. இன்ஸ்டாகிராம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் படவரி என்று இருக்கும், பகிரி என்று எடுத்துக்கொண்டோமையானால் அதற்கு புலனம் என்று ஒரு பெயர் இருக்கும், Facebook என்று எடுத்துக்கொண்டோமையானால் அதற்கு முகநூல் என்று பெயர் இருக்கும். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு பெயர்கள் மற்ற மொழிகளில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆங்கிலத்தினுடைய அந்த தாக்கத்தினால் பிற மொழிகள் தங்களுடைய வளமை இழந்து கொண்டுள்ள போதிலும் தமிழ் மொழி மட்டும்தான் தன்னுடைய வளமை உண்டாது என்ற அளவுக்கு நீடித்து இருக்கிறது. என்ன கொடுமையாக இருந்துச்சுன்னா, ஜப்பான்காரர்கள் தமிழ் மொழியை பேசுவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். பிற மொழியாளர்கள் நாங்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறோம் என்று கற்றுக்கொண்டு ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் தமிழ் மொழித்தான் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா என கேட்டுக்கொண்டு சுற்றி தெரிகிறோம். இது எப்படியாப்பட்டது அவலநிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலிருந்து நாம் தமிழர்களை மாற்ற வேண்டும். ஏனென்றால் தமிழை உயிரென எப்படி உயிரென போற்றிய கூட்டம் இந்த உலகத்திலேயே ஒரு கூட்டம் இருந்ததென்றால் அது நம்மொழி மட்டும்தான். வெறும் வங்கமொழியாளர்கள் உருது மொழி திருப்பியிருக்கிற 2 இறந்து போன நாளை நாம் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனால் இந்தி மொழி திருப்பியிருக்கிற 800க்கும் மேற்பட்ட மொழி போராட்ட வீரர்கள் தன் இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஈர்ந்த அந்த உயிர்காலமானது நம் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. என்றால் தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாகும், அன்பே அவரது வழியாகும் என்கிறார். அதுபோல நம்முடைய தாய்மொழியை நாம் பேசுதல் தொடங்க வேண்டும். முதலாவதாக நான் நிறைய இடங்களை கவனித்திருக்கிறேன். ஒருவர் தன்னுடைய தாய்மொழியில்தான் பெயர் எழுதுவார், தமிழ் மொழியில்தான் பெயர் எழுதுவார். ஆனால் முன்னெழுத்து மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கும். இனிஷியல் என்று சொல்லக்கூடிய முன்னெழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும். தமிழில் இருக்கக்கூடிய கையொப்பம் தமிழில் இருக்காது. மன்னிக்கவும், ஆங்கிலத்தில் தான் அந்த கையொப்பம் இருக்கும், தமிழில் இருக்காது. இன்னும் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். தமிழில் மட்டும்தான் எண்ணூறுக்கள் நமக்கான வழிவாக, அந்த மொழியிலேயே எண்ணூறுக்கள் நம் மொழியில் மட்டும்தான் இருக்கின்றன. ஆனால் எத்தனை பேர் நம்முடைய தாய்மொழியின் எண்ணூறுக்களை பயன்படுத்துகிறோம்? மோட்டார் வாகன சட்டத்தின்படி அந்தந்த வாகனங்களில் நீங்கள் தமிழிலும் வைத்துக் கொள்ளலாம், உங்கள் வாகனத்தினுடைய எண்ணை வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் நம்முடைய வாகனத்தில் நம்முடைய எண்ணூறுக்களை பயன்படுத்துகிறோம் என்றால் இல்லை. ஏனென்றால் தன்னிடம் தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து கூட இனமாக தமிழிடம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை தட்டி எழுப்ப வேண்டிய கடமை எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவை என்பது புதுமையாக இந்த சமுதாயத்தில் ஒரு மனப்பான்மை உண்டு. தமிழ் என்றால் அது ஒரு பழமை வாக்கு.
அவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய அறிவையும் வரலாறையும் வீழ்ச்சிக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், நம்முடைய வரலாற்றையும் நம்முடைய பெருமையும் சொல்வது நாம் வீழ்ச்சிக் கொள்வதற்காக அல்ல, நம்மை நாமே தேர்ச்சிக் கொள்வதற்காக. எனக்கான மொழி, வரலாறு, எனக்கான கலை இலக்கியம் இப்படியாக இருந்தது என்று நம்மை நாமே தேர்ச்சி கொள்வதற்காக. ஆகையால் ஒரு மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்திலும் அதே மொழியினுடைய செழுமையை இழக்காமல் காப்பாற்ற வேண்டிய கடமையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக எழுந்திருப்பதால் இதுபோன்ற இலக்கிய பேரவை போன்ற கூட்டங்கள் தொடங்கி எண்ணற்ற தமிழ் செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றால் நம்முடைய மொழியை நம்மால் மீண்டும் மீட்டுருவாக்க செய்ய முடியும். ஏனென்றால் தமிழும் தமிழும் அது யாராலும் பிரிக்க முடியாது. தமிழ் மொழி ஒன்று இல்லை என்றால் தமிழர்கள் இந்த உலகத்தில் நாதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். ஆகையால் தமிழை நேசிப்போம், தமிழை வளர்ப்போம், தமிழை பயன்படுத்துவோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்போம், தமிழ் கொண்டு எழுப்பிக் கொண்டே இருப்போம், தட்டி எழுப்போம் தூய தமிழர்களை. வாய்ப்பு நன்றி, வணக்கம். பெருசாமி பாப்பையா வாராது போல் வந்து இருக்கிறீங்க. தமிழகம் தலைப்பில் சொற்பொழிவான சிறப்பு துணைக்கு செல்வந்தா தமிழர்களுக்கு தமிழ்நாடு இலக்கிய பேரவை தருகின்ற நன்றாக ஐயா 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 ஒரு வார்த்தை நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு இலக்கிய பேரவை போன்ற பல்வேறு அமைப்புகளில் எந்த அரங்கிற்கு சென்று பார்த்தாலும் முதியவர்களே நிறைந்திருக்கின்ற தமிழ் இலக்கிய அமைப்புகளுக்கிடையே இன்றைக்கு தமிழ்நாடு இலக்கிய பேரவையில் இப்படியான இளைஞர்கள் வந்து தருவது அதற்காக திட்டமிட்ட நம்முடைய பொறுப்பாளர்களை உண்மையிலேயே வணங்கி வாழ்த்துகிறேன். நாம் பேசி படித்து இனி இந்த நூல்களை எல்லாம் நம்மிடத்திலே இருக்கின்ற நூல்களை எல்லாம் என்ன செய்வது என்று புரியவில்லை. நம்முடைய வீட்டிலே நாம் திரட்டி வைத்திருக்கின்ற நாம் படித்தோம், அதை பற்றி எழுதினோம், மீண்டும் எழுதினோம், எல்லாம் ஆச்சு. இனி இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். இனி அந்த நூல்களை என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அடுத்த தலைமுறையை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு இளைஞர் லட்சுமி பள்ளியினுடைய தமிழாசிரியர் ஷாஜஹான் நல்லா படிக்கும் போதே உணர்ந்த ஒரு இளைஞர். அதே போல அவர் பயின்ற அதே கல்லூரியிலிருந்து 3 இலக்கிய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் பெரும் பேர். ஆயினால் இந்த மாணவர்கள் தங்களுடைய இலக்கிய தேடலை, சமூக பொறுப்புணர்வை நீங்கள் மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல. இந்த மண்ணினுடைய இயற்கை, இந்த மண்ணினுடைய நீர்வளம், நிலவளம், இயற்கை வளம் அனைத்தும் நிறைந்தது. நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் ஒரு ஆக்கம்தான் தமிழ் என்பது. மொழி என்பது ஒரு தற்காப்பு படை, நம்மை நாம் இழக்காமல் இருப்பதற்கான அரண் என்று ஆப்பிரிக்க எழுத்தாளர்கள் கூறுகிறார்கள். அந்த பொறுப்பு நாங்கள் எங்களிடமிருந்து உங்களிடம் கையெழுக்கிறோம். நீங்கள் மேலும் வளர வேண்டும், நீங்கள் மேலும் செழிப்புற வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும் என்று கூறி வாழ்க்கை